மாற்றம் உன் நன்மைக்கே. திஸ் சேஞ்ச் இஸ் ஃபார் யுவர் குட். நமக்கு நிறைய நேரத்தில் மாற்றம்னாலே பிடிக்காது, சேஞ்ச்னாலே நம்மளுக்கு பிடிக்காது. அதுவும் நமக்கு பிடிக்காத சேஞ்சு இன்னும் பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட், இஃப் தேர்ஸ் அ சேஞ்ச் அட் அன் அன்எக்ஸ்பெக்டட் டைம் வி கெட் வெரி அப்செட். ஆனால் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காத சேஞ்சு, நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில மாற்றங்களை கொண்டு தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, we resent change. அதாவது சில நேரத்தில் நமக்கு வந்து இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஏன் நான் மாறணும், ஏன் அதுவும் இப்போ போய் இந்த மாற்ற சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாறுதலுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் சில மாறுதல்கள் நமக்கு பிடிக்கலாம். Even if you don't like certain change in your life, I want to tell you, through those change God is going to do great miracles in your life and give you great breakthroughs. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேஞ்ச்னாலே உங்களுக்கு பிடிக்கல, முகம்லாம் பார்த்தாலே தெரியுது, ரைட்? நீங்கள் வாழ்க்கையில் ரூட் மாறி போயிருக்கீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் ரூட் மாறி போயிருக்கீங்களா? ஏன்னா நமக்குலாம் வேலைக்கு போகும்போது எங்கேயாவது போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு சர்டன் ரூட்டில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிருப்போம். அந்த ரூட்லேயே தான் டெய்லி போவோம். சடனாக அந்த ரூட்டில் வந்து இஃப் தேர்ஸ் அ டேக் டைவர்ஷன் போர்டு, இப்படி போகக்கூடாது, அப்படி ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போனால் நம்மளுக்கு அந்த போர்டை பார்த்தே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ரூட், நார்மல் ரூட்டை மாற்றணும். அதோட இஃப் தேர் இஸ் அ காப், ஒரு போலீஸ்மேன் அங்கே நின்று இப்படி போங்க அப்படி போங்கன்னா அவர் யார் பற்ற புள்ளி, ஆனால் அவர்கிட்ட சண்டை போட்டு போவோம். நான் இந்த ரூட்டில் தான் டெய்லி போவேன், நீங்கள் யார் சொல்கிறது? அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ரொம்ப தைரியம் வந்துச்சு. ஃபோன் வந்ததுலேருந்து எந்த போலீஸ்காரங்கிட்ட வேணால் சண்டை போடுவாங்க. அவர்கிட்ட சண்டை போட்டு நான் பார் வீடியோ வச்சு நிற்கிறோம். அவர் டியூட்டி, அவர் நம்மளை வேறு ரூட்டு போக சொல்கிறார். ஆனாலும் நம்மளுக்கு ரூட் நம்ம எடுக்க சொன்னால் we are very upset with the change in the route. ஆனால் quite often what I've realized in my life na, சில என் ரெகுலர் ரூட்லேருந்து சில ரூட்டுகளை மாறி போகும்போது எனக்கு பிடிக்கலனாலும் அந்த ரூட், அந்த ரோட்ஸ் ஆர் பெட்டர், தேர் ஆர் லெஸ் பாட் ஹோல்ஸ், த சீனரி இஸ் பெட்டர். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் போகிற ரெகுலர் ரூட்டோட இந்த ரூட்டு என்னை சீக்கிரமாகவே கொண்டு போய் சேர்க்கிறது. நான் பார்த்த வழியை விட சில நேரத்தில் மாற்றங்களை கொண்டு வர வழி மேலாக இருக்குது. இது வழிக்கு மட்டும் இல்லை. டுடே த லார்ட் இஸ் டெல்லிங் யூ, there could be a job change which you don't like, there could be a career change or a place change or certain people in your life will change. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே நம் நல்லதுக்காக கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குலாம் சேஞ்சே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மலாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் செட் ஆயிடும். இன்னைக்கு ஏன் இதை பார்க்கணும்னா, there is a particular change which happens in Abraham's life. ஆபிரகாம் வாழ்க்கை 12வது அதிகாரத்தில் we've been looking at the life of Abraham from chapter 12. we're going to focus on chapter 17. Abraham வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப டெஸ்பரேட் ஆயிடுறாரு. ஆண்டவரே 12th சாப்டர்ல சொன்னீங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஃபேமஸ் ஆக்குவேன், உன்னை ஜாதிகளின் தந்தையாக்குவேன், உன்னில் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆச்சு ஆண்டவரே. 12வது சாப்டர் முடிஞ்சுது, 13வது சாப்டர் முடிஞ்சுது. சரியா? லோத்தை பிரிச்சாச்சு, லோத்துக்காக சண்டை போட்டுன்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், ஆகார்கிட்டையும் போயாச்சு. சரியா? போன வாரம் அவசரப்படாதுன்னு பார்த்தோம், எல்லாம் முடியுது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. he is going through a desperation. அவன் லைஃப்ல ஒன்று போகும்போது கர்த்தர் அவனை திருப்பி மீட் பண்றார். God is meeting Abraham again in chapter 17. All right, Genesis chapter 17. My first point for today is, it's never too late to change. நீ மாறுவதற்கு அது இன்னும் தாமதமாகவில்லை. சரியா? மாற்றத்துக்கு இன்னும் இது தாமதம் அல்ல. சொல்லுங்க, it's never too late. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, it's never too late. சொல்லுங்க கொஞ்சம் பார்த்துங்க, it's never too late to change. Right? ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதாவது God meets Abraham at 99 and he says, see, I am the almighty God, I want you to walk blameless. எனக்கு முன்னாடி உன் நடத்த கொஞ்சம் மாறணும்பா. நான் சொன்னல, it's never too late to சேஞ்ச். ஆபிரகாம் யோசிப்பா, 99 வயசு ஆயிடுச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னது 5ல் விளையாதது, அதெல்லாம் சொல்லிடுவோம் நம்ம. 5ல் விளையாட 50 நாய் வாழை நிமித்தம். நம்மளாம் நாய்ங்களா சொல்லும் போது சிலர்லாம் சொல்லுவாங்க, சில ஒய்ஃப் அப்படி தான், நாய் வாழை நிமித்த முடியுமா? யார்? உங்கள் ஹஸ்பண்டை தான் சொல்கிறாங்க. we think we cannot change, right? ஏன்னா இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எங்கே யார்கிட்டயாவது போய் இல்லைங்க இப்படி பண்ணோம், இல்லைங்க விட்டுருங்க. சிலர்லாம் என்கிட்ட நான் இப்படியே செத்து போயிடுறாங்க. பாருங்க, சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நான் இப்படியே செத்து போயிடுறேன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன மாற சொன்னால் கஷ்டம், நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டோம், நாங்கள்லாம் வந்து மூத்தவங்க, நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டோம். ஏங்க 99 வயசில் ஒருத்தர் மாற சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தோம் 99ல் மாற சொன்னால் உனக்கு என்ன வந்துச்சு? 99ல் ஆண்டவர் எனக்கு முன்னாடி என்ன பண்ண, நீ நடக்கிற அடைய மாற்றி நீதிமானா நட. God wants you to change. இப்போ பாருங்க, ஏன் இந்த சேஞ்ச் அப்படின்னா,
ஆண்டவர் சொல்லிட்டாரு உனக்கு சாராள் மூலியமா ஒரு குழந்தை பிறக்கும், ஈசாக்கு பிறப்பான் பான்றாரு. ஆனா நம்மால் என்ன பண்றாரு? ஒத்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் எலியேசன்றாரு, நினைக்கிறாரு இல்ல. அப்புறம் இஸ்மவேல்ன்றாரு இல்ல. நம்பால் வந்து ஆகார் கிட்ட போனது மட்டும் இல்ல, he also went and lied about Sarah, பொய்ய சொல்லிட்டார். So God is saying, அப்பா நான் ரொம்ப நம்புறேன், right now I want you to change and walk a blameless life. நீதிமானா வாழு. புரியுதா? இல்ல கர்த்தரை குறித்து நம்மளுக்கு என்ன பிடிச்ச ஒரு விஷயம்னா, just because Abraham made a mistake, God is not cancelling the promise, but he is giving him another chance to walk blamelessly. ராமன் சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு நாம் செய்த தவறுகளாலும், even if we messed up, God is not cancelling the covenant nor the promise given to us, but instead he is saying, அவர் இன்னொன்னு சொல்ல, நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, உனக்கு நான் செய்யறேன்லாம் சொல்ல, எப்பா நான் கேன்சல் பண்ணல, ஆனா ஐம் கிவிங் யூ another opportunity, உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரேன், நீ உன்னை மாற்றிக்கொள். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு no matter what your age is, no matter what your experiences, நான் இதை பார்த்தவன், நான் அதை பார்த்தவன், I've seen it all, I've done it all, I'm like this. சிலர்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம், நான் என்ன மாறுது, அவங்கள மாற சொல்லு. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் விஷயம் பார், நான் தான் அப்பா அம்மா, நான் மாற முடியாது, எனக்காக நீ தான் மாறணும். ஏங்க மாறணும்னு முடிவாச்சு, இல்லை யார் மாறினா என்ன? ரைட்? There are times God uses our children to change our parents. He uses the parents to change the children. Right? He uses our spouse. He uses the in-laws. அதனால தேவப்பிள்ளை இன்னைக்கு 99 வயசா இருந்தாலும் கர்த்தர் நீ மாறி எனக்கு முன்னாடி ஒழுங்கா நடனா நடக்க அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஒழுங்கா நடக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நெவர் டூ லேட். இட்ஸ் நெவர் டூ லேட். ரைட்? நான் இப்படியே எந்திரிச்சு பாரு, சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலில் எந்திரிக்கும் போது ரைட் சைட்லேயே 50 வருஷமா ஏந்திச்சு பழகிட்டேன். அதனால லெஃப்டில் எந்திரிக்க முடியாது. நான் இப்படியே இதையே பழகிட்டேன். God is saying, He's saying, I'm El Shaddai, Almighty God. El Shaddai ன்னு சொல்லும்போது Elna God, Shaddaiனா God of the mountains, God of nursing, God of breasts, God of the wilderness. சர்வ வல்ல தேவன். எல் ஷடாய்னா எல்லாத்தையும் போஷிக்கிற தேவன். அவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் பார்க்கிற போஷிக்கிற தேவனாக இருக்கிற. நான் சொல்றேன்டா, எனக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, என் கண்களுக்கு முன்னாடி நீதிமானா நட. வாட் இஸ் வாக்கிங் blamelessly in front of God? ஃபர்ஸ்ட்டுங்க, கர்த்தருக்கு முன்னாடி ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். நம்ம பிரச்சனை என்னடாங்க, சர்ச்சில் வந்து எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆனால் சர்ச்சில் நடக்கிற காரியமும் வீட்டில் நடக்கிற காரியமும் வேற மாதிரி இருக்கும். டோட்டலாகவே வந்து வேற வேற. ஜெபம் வேற, நடத்த வேற, வாயில் சொல்கிற வார்த்தை வேற, கிரியை வேற. அப்போ கர்த்தனை சொல்கிற, எனக்கு முன்னாடி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? செகண்டு, அவர் என்ன சொல்ற, வாக் பிஃபோர் மீ, அதாவது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என் கண் முன்னாடி நீதிமானா அவருக்கு முன்னாடி நடந்து போயிடுறாங்கலாம். புரியுதா? வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீனா நம்ம ஆளுங்க கர்த்தருக்கு முன்னாடி. அவர் என்ன சொல்றாரு, ராஜா என் கண்ணு முன்னாடி, எனக்கு முன்னாடி போயிடாத. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணுறோம், நம்ம எங்கேயோ போய் உட்காந்துன்னு கர்த்தர் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வரலையா? ரைட்? கர்த்தர் என்ன சொல்றாரு, no matter what your age is, I'm giving you another chance because I don't want to cancel the promise, but I want to make sure if you can change, நீ மாத்தினா நான் உனக்கு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா in English NIV version says, if you walk blameless before me, then I will fulfill the commandment. நீ இதை செய்யும் போது இதை நான் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா செய்யறேன். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம சொல்றாங்க கிரியையினால இல்லை கிருபையினால. கரெக்ட் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்யணும், நீ மாற்ற வேண்டிய காரியங்கள் சிலது இருக்குதுங்க. நம்மளுக்கு அது பிடிக்கலனாலும் கர்த்தர் நீ என்ன சொல்றாரு, மாறு. பக்கத்தில் பார்த்து என்ன சொல்லணும், மாறுன்னு சொல்லாதீங்க, நான் மாறுறேன்னு சொல்லுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க நான் மாறுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, நான் மாறுறேன். ரைட்? நான் மாறுறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஈகோலாம் விட்டு தான் சொல்லணும். நான் மாறுறேன், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ரைட்? அவங்க இன்னொன்றுங்க, இந்த மாறுறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் நம்புங்க, அவங்க மாறுவாங்க. புரியுதா? நம்ம மாறுறேன்னு சொல்லும் போது, நான் தான் பார்த்துக்கிறேன் இத்தனை வருஷமா, எவ்வளோ பார்த்தாச்சு. பழைய கிழவி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, வசனம் சொல்ல கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. செகண்ட், ட்ரஸ்ட் த சேஞ்ச் ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் இட். கர்த்தர் கொண்டு வருகிற மாற்றம் உனக்கு பிடிக்கலனாலும், பக்கத்தில் போய் சொல்லுங்க, பிடிக்கலனாலும் நம்பு. பிடிக்கலாம் சில நேரத்தில் இந்த சேஞ்சை கர்த்தர் கொடுப்பாரு, நம்மளுக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச் இல்லை. புரியுதா? நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச் இல்லை. ஆனால் உனக்கு பிடிக்கலனாலும், ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் இட்,
trust the change. I'll tell you what happens here. 17:5 17:5 வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். அதாவது 99ல வந்து பேரை மாத்துறாரு. சரியா? சாராய்க்கும் 15 வாசிங்க, verse 15 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து 15 நீங்க குப்புற விழுந்துறாதீங்க, 15 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். அதாவது இந்த இவருக்கு 99 அந்த அம்மாக்கு 89. சொல்லுங்க 99 89. 99 89ல வந்து பேரை மாத்துறாங்க. ரைட்? அதே என்னதான் நல்ல பேரா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, 99 89ல வந்து பேரை மாத்தினா எனக்கு பிடிக்குமா? ஏன்னா நம்ம யோசிப்போம்ல, இவ்வளோ நாள் நான் சம்பாரிச்சு வச்ச பேர், அதுவும் புது ஊருக்கு போகிறோன்னா பாருங்கன்னா 99 89ல வந்து பேரை மாற்றுறாங்க. இப்போ எனக்கு எந்த அளவுக்குன்னா, நான் டெய்லி காலையில் ஏன்னு சொன்னால் நான் பைபிள் படிக்கும்போது என் டிவோஷன் உட்காரும் போது நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளாஸ்க். அதில் தான் சுடு தண்ணி குடிப்பேன் நான். சரியா? அது ஒரு கலரில் இருக்கும். அந்த குவான்டிட்டி தான் நான் அதில் தண்ணி குடிப்பேன். சரியா? இப்போ ஒரு வாரமாக அந்த பாட்டில் மிஸ் ஆகுது எனக்கு. சரியா? என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, என் டாக்டர் கொஞ்சம் சிக் ஆகிட்டாங்கன்னு அவங்களுக்கு கோல்டுகள்னு அந்த பாட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ எனக்கு வேற ஒரு பாட்டில் வைக்கிறாங்க, அந்த பாட்டில் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரியா? அந்த பாட்டில் இப்போ என்ன, நான் அந்த ஒரு நேற்றுலாம் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் காலையில் ஏஞ்சி. ஏன் என் பாட்டிலை மாற்றினேன்? கொடுக்குறது அதே சுடு தண்ணி. சரியா? கொடுக்குற தண்ணி எடுத்து கொடுக்குறதும் அதே மனைவி, ஆனால் பாட்டில். என்னால் ஒரு சின்ன பாட்டில் மாறு இருந்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. புரியுதா? ஆஸ் அ பாஸ்டர் ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத். புரியுதா? நான் என்ன தான் வந்து பிரசங்கம் பண்ணாலும் விசுவாசம் எல்லாம் பேசணும், நம்மளுக்கே ஒரு சின்ன சேஞ்சுனா என் பாட்டில், அது என் பாட்டில். ஏன்னா நம்ம ஒரு அளவு குடிச்சு பழகியாச்சு. புரியுதா? நம்ம வேற கொஞ்சம் அளந்து குடிப்போம். ஐ வாஸ் நாட் ஓகே டு, என் மனைவி இல்லை, ஏன்பா சுடு தண்ணி தானே, உனக்கு என்ன உண்மையாக எடுக்க சொன்னேன், நான் தானே கொடுத்தேன். அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தாலும் எனக்கு ஐம் நாட் ஓகே வித் த சேஞ்ச். ஈவன் இஃப் இட்ஸ் அ பெட்டர் பாட்டில், இட் குட் பி அ பெட்டர் கலர், அதோட இது சூடு தாங்க, ஆனாலும் என் பாட்டில் எங்க பாருங்க. ஒரு பாட்டிலுக்கே நம்மளால கர்த்தர் வந்து 99ல 89ல பேரை மாத்திட்டாரு. ரைட்? நம்ம யோசிக்கலாம், நல்ல பேர் தானே வச்சாருன்னு. இப்போ நீங்க பேரோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம்னா பெரிய தந்தை, ஹை ஃபாதர், பெரியப்பான்னு வச்சுக்கலாம். என்னது? ஆபிரகாம்னா பெரியப்பா. ஓகே? இப்போ என்ன பேர் வைக்கிறாரு? ஜாதிகளின் தந்தை. சாராய்னா they talk about strife, சாரானா பிரின்சஸ். இப்போ பேர் கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அர்த்தம் ஜாதிகளின் தந்தைன்னு கூப்பிடுறோம். ஆனா ஆபிரகாம் ஒருத்தனும் காலில் கூடும்போது வேலைக்காரன் வந்து ஜாதிகளின் தந்தை, குட் மார்னிங், ஜாதிகளின் தந்தை. அந்த ஆடை கூட்டு போய் விட்டுருவா. ஹலோ ராஜகுமாரி, எப்படி இருக்கும்? அவங்களை நெக்கல் பண்ற மாதிரி இருக்குது. இட் would be funny, like they would feel, are you mocking me Lord? யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு காலில் எழுந்து பார்த்தா நம்ம ஆளுக்கு 99 வயசுல இன்னும் ஈசாக்கு பிறக்கல. பார்க்கும் போதெல்லாம் ஜாதிகளின் தந்தை, குட் மார்னிங், ஜாதிகளின் தந்தை. எவ்வளோ கடுப்பா இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, Abraham has to go and explain to others. எப்படின்னா, ஆண்டவர் பேரை மாத்திக்கிறது சொல்லுறது யார்கிட்ட? ஏப்ரஹாம் கிட்ட. இப்போ இவர் போய் சொல்லணும் வேற, ஐசாக் இனிமேல் நீங்க ஜாதிகளின் தந்தை தான் கூப்பிடணும். இது எவ்வளோ கொடுமை பாருங்க. இப்போ ஒன்று போய் மற்றவங்கிட்டலாம் சொல்லி, எப்பா நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், நீங்கள் ஆபிரகாமை இப்படி கூப்பிடுங்கன்னா பரவாயில்ல, நம்ம கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ நம்ம கிட்ட சொல்லி நாம் போய் சொல்லணும், அது பாருங்க, இனிமேல் நான் ஜாதிகள், அதோட சாரா நிலைமை யோசித்து பாருங்க, இனிமேல் நான் ராஜகுமார் நீங்கள் கூப்பிடணும். யோசித்து பாருங்களேன், ஆல் ஆர் வைஸ் வாக் அப் டு அஸ், இனிமேல் நான் ஐஸ்வர்யா தான் நீங்கள் கூப்பிடணும். கடைக்காரன் இனிமேல் நான் பேரை மாற்றிக்கிறேன், இனிமேல் கோட்டீஸ்வரன் கூப்பிடுங்க. எப்படி இருக்கும்? But then, for me, Lord, this is something which is, Lord, you think you're honoring me, Lord. But it's like somebody mocking me. நீங்க என்ன கனம் பண்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க ஏதோ என்ன கனம் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா இவனுங்க எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. I don't like this name. புரியுதா? நான் முன்னாடி சொல்லிக்கிறேன்னு தெரியல உங்களுக்கு. என் மகள் பிறந்த போது எங்க அங்கிள், லிடியா ஒருத்தர் அங்கிள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு. எங்க அம்மா பேர் சுகந்தி, எங்க லிடியா அவங்க அம்மா பேர் தேவகனி, ரெண்டுத்தையும் சேர்த்து சுகந்த கனின்னு வைங்க. நாங்க நல்ல வேலை நான் ஸ்டைலா ரியான்னு வச்சேன். யோசித்து பாருங்க, சிலர்லாம் பேரை வைக்கிறதுக்கு அவங்க ஆசைக்கு நமக்கு பேரை வச்சிடறாங்க. இப்போ நான் சுகந்த கனின்னு வச்சிருந்தேன்னா என் பொண்ணு இது வரைக்கும் என்ன மன்னிச்சிருக்க மாட்டா வாழ்க்கையில். அவ என்ன சொல்றா, என்ன கிண்டல் பண்றதுக்கு நீ இந்த பேரை வச்சியான்னு இருப்பான். இமேஜின், தோ இட்ஸ் ஃபன்னி, இமேஜின் when everybody were calling him, oh father of nation, குழந்தை இல்ல, princess, queen, குழந்தை இல்ல. Are you mocking me? Lord, I don't like this change, Lord. My name was okay, Lord. I don't like this change.
ரைட், these people are mocking me. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, he wanted Abraham to believe. ஃபர்ஸ்ட் நீ நம்பணும், நீ ஃபாதர் ஆஃப் நேஷன், நீ நம்பணும். நீ உனக்கு சொல்லிக்கோ, நீ நம்பணும், நீ ஜாதிகளின் தந்தை, நீ நம்பணும். நீ என்ன பண்ணும், சாரா பாச்சணும், நீ நம்பணும், நீ ராஜகுமாரின் முதல்ல நீ நம்பு, மற்றவங்களும் கூப்பிடுவாங்க, இதை நான் வாழ்க்கையில நிறைவேற்றி காட்டுறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டணும். நீங்க உட்காந்து தட்டலாமா வேணாமா? நம்ம ராஜகுமாரியா? You need to believe. You need to believe that this is what God is telling me. ஐயா, ஒரு சகோதரி மாதிரி நீங்க காலைல எந்திரிக்கும் போது, I am a princess, right? I am beautiful, I am elegant, I am the crown of God. இதை நீங்க பிலீவ் பண்ணணும். ஒரு சகோதரன் நீங்க எந்திரிக்கும் போது, ஐயா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்காருங்க, ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Every day morning you need to get up and believe. Hallelujah. ஞாபகம் இருக்கா, ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ண. I shared a testimony about a lady who did not have a child. அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் எனக்கா யாவம் செய்வார் என்ற பாட்டு எடுத்து அந்த அம்மா அலாமா செட் பண்ணி அவங்களே பாடி, கர்த்தர் எனக்காய் குழந்தை கொடுப்பார் அவங்களே டெய்லி காலைல அவங்க வார்த்தையில அவங்க கேட்டுக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பார். You need to believe from your own voice that this is what God's about to do in your life. Hallelujah. நீங்க சொல்லணும். I was traveling to the US, முகமது அலியோட டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ளைட்டில். முகமது அலி யாரும் தெரியுமாங்க? பாக்ஸர். ஸோ அவர் ஃபைட்டு ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் ஆரம்பிச்ச நேரம் ஒன்றும் பெரிய ஃபைட்லாம் இல்லை, ஆனால் பயங்கர வாய் அவருக்கு. சரியா? முகமது அலி இஸ் நோன் ஃபார் இஸ் மவுத். ஆனால் அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஈ said I am the greatest. இந்த கோட்டுன்ற வார்த்தையை முதல்ல முகமது அலி தான் சொல்லப்பட்டது. ஓகே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே, I am the greatest முகமது அலி சொன்னேன். எப்போ அவர் கிரேட்டஸ்ட் ஆகுதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் கிரேட்டஸ்ட்னு சொல்லி he started winning all the fights and everybody around him started calling him the greatest. புரியுதுங்களா? இப்போ இது pride என்று சொல்ல வரல, இது நான் என்ன சொல்ல வரேன், இது முகமது அலி சொன்னார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், as children of God உலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் இதை கன்ஃபஸ் பண்ண முடியும்னா, as children of God நம்ம எல்லா ப்ராமிசஸையும் நம்ம கிளைம் பண்ணி நம்ம கன்ஃபஸ் பண்ணி, I am a child of God, I am powerful, I am blessed, I am seated, I am, இப்படியே நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பார்த்து அதை சொல்லணும். நம்ம காலையில் நம்ம மனைவி பிளஸட் உமன் அவங்கள பார்த்து நம்ம கூப்பிடணும். ஏ மேன் ஆஃப் காட், நம்ம ஒய்ஃப் நம்மளை பார்த்து கூப்பிடணும். ஆனால் என்ன மாற்றி எப்படி கூப்பிட்டுக்கிறீங்க? டேய், சிலதெல்லாம் நான் கவுன்சிலிங்கில் சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை காப்பாற்றி லிடியாவுக்கு என்னால் முடிந்த பிறகு பல கோயில்களை பீகாரில் கட்டுறேன், லிடியாவுக்காகவும் ஒன்று கட்டலாம் அப்படின்னு யோசிச்சு வேண்டியதாக இருக்குது. ரைட்? You need to believe. இன்னைக்கு you could be working as anybody in your office, but if you can say, Lord, one day I will be the CEO, Lord, I will be the CEO of the company, I will be the businessman. You need to believe. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் கர்த்தர் கொடுக்குறாரு. This is where we are. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆரம்ப நாட்களில் நான் இதே இடத்துல சபை நடத்தும் போது 3 பேர் இருக்கும்போது நாங்கள் ஆடிட்டோரியம் போவோம். கர்த்தர் ஆயிரக்கணக்கான பேரை சபையில் கொடுப்பார்னா யாரும் நம்பல. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இந்த சபை எப்படிப்பட்ட சபை, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை இந்த சர்ச்சில் செய்யறார். People want to be a part of the church because I was able to believe and say it with faith. இன்னைக்கு probably you don't like-ங்க. யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு மட்டும் இல்லை, யாக்கோபுக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேல் உன் பேர் யாக்கோபு, உன் பேர்னா இஸ்ரவேல். யோசித்து பாருங்க, யாக்கோபு சொல்லிட்டாரு. இப்போ இவர் போய் சொல்லணும் எல்லார்கிட்டையும், யார்கிட்ட? ரேச்சல் கிட்டையும் லியாகிட்ட, இந்த பார் இனிமேல் நான் யாக்கோபு கூட என்னன்னு கூப்பிடுனேன், இஸ்ரவேல். முதல்ல சிரிக்கிறது நம்ம மனைவியே தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, லைக் என்ன உங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே அந்த நைட் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டியா பிரியாணி? ஏன் காலையில் இப்படி வளர்ற? யோசிச்சு பாருங்களேன். Jacob had to go and tell everybody, don't call me deceiver anymore, call me Israel. You have to believe the name that God's giving you. You have to believe the change that God's doing to you, even if you don't like it. கர்த்தர் கொடுக்கிறது உனக்கு பிடிக்கலனாலும் believe it, confess it, say it. சீமோனை பார்த்து, சீமோன் இனிமேல் சீமோன்ல நீ பேதுரு, இது you will be called rock. யார்? அவரை பார்த்து. ரைட்? இந்த கல்லின் மேல தான் என்ன பண்ணுற, சபையை கட்ட போறேன். இவன் மேலே சபையை கட்ட போறீங்க. ஆமா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் சபைகளை கட்டுவார். உங்க கைகளை கொண்டு கர்த்தர் பல சபைகளை கட்டுவார். உங்க மேலதான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேலதான். You need to believe this. நம்ம சபைக்கு போறதே பெரிய விஷயம் இல்லை. நம்மள சபையில ஆரம்ப நாட்களில் we were doing this concert called கண்மலை. நம்ம கான்சர்ட் எல்லாமே கண்மலை. People on this church from the beginning, you will know. நம்ம வால்யூம் CD எல்லாமே கண்மலை. ஏஜி சேர்ச்சில் பாஸ்டர் மோகன் என்ன பார்க்கும்போது வாங்க கண்மலைன்னு வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். வாங்க கண்மலை, நம்மளையும் பார்த்து ஒருத்தர் எப்படி கூப்பிட்றாரு பாரு. ரைட்? இன்னைக்கு I want to tell you, you need to believe the change that God is bringing in your life. புரியுதா? Even if you don't like it,
இது the change of, it was a change of name. Probably உங்களுக்கு it could be a change of place. என்ன ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. I don't like the place. I don't like the people around me. Oh, I don't like what's happening. But I want to tell you, இது கர்த்தர் சொல்ற change. Believe in the change that God is giving you. Even if you don't like it, I want to tell you, this is going to be a great blessing in your life. Amen. Allah ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The third point today. Right? Trust the change. First நான் சொன்னேன், trust the change even if you don't like it. இப்போ பாருங்க, trust the change even if it's scary, painful and crazy. எப்படி? கர்த்தர் கொடுக்கிற மாற்றத்தை நம்ப. எப்படி? even if it's scary, பயமா இருந்தாலும், even if it's painful, வலிச்சாலும், crazy என்ன பண்ணலாம்? தமிழ்ல எப்படி? அபத்தமா இருந்தாலுமா, பைத்தியக்காரத்தனமாக இருந்தா கூட, even if it's crazy. Come on, say crazy. Even if it's crazy, trust the change. ஏன்னா இப்போ காத்தவன் என்ன சொல்றாரு, இப்போ பேரை மாத்தினார். ஓகே பேரை மாத்திக்கலாம், சரி எனக்கு பிடிக்கல ஆனால் மாத்திக்கலாம் பேரை, சரியா? ஆனால் அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை பார்த்து 9வது வசனத்துல வாசிங்க. God said to Abraham, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். அதாவது லார்ட் ஏப்ரஹாம் பார்த்து, you and your descendants should follow my covenant. சரி, ஓகே, உடன்படிக்கை கைக்கொள்ளலாம். அந்த உடன்படிக்கை என்ன வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால். அதாவது சொல்லினே இருக்கிறீங்களா, ரொம்ப லென்த்தா சொல்லிக்கிறீங்க. உடன்படிக்கை என்ன சொல்லுங்க அப்படின்னு வெயிட் பண்ணுகிறார் ஆபிரகாம். உடன்படிக்கை என்ன? உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும். இப்பதான் ஆண்டவர் சொல்லவே வர்றார், என்ன மாற்றத்தை நீ செய்யணும். The change which I expect is விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Everybody needs to be circumcised. Circumcised क्या? ஏன்னா அது வரைக்கும் till then this did not happen. This was something new. அப்ப ஆண்டவர் சொல்லி பாரு, சர்க்கம்சிஷன்னா என்ன? உனக்குள்ள நீங்க எல்லாம் சர்க்கம்சைஸ் பண்ணனும்னா யோசிச்சு பாருங்க, இட்ஸ் நெவர் been done before. இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். ஏப்ரஹாமுக்கு ஒரு பெரிய क्वेश्चन இருக்கும், 99 இயர்ஸ்ல will it heal? எப்பா நீங்க சர்க்கம்சிஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிபி பேஷண்ட்டுப்பா, சாரி பிபி இல்லை, சுகர் பேஷண்ட், டயபெட்டிக், சும்மா கையில் கீழ்ச்சலே எனக்கு சுகமாகாது, இது ஹீல் ஆகுமா? ஐ டோன்ட் நோ, ரைட்? இட்ஸ் ஸ்கேரி. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம், யார் இதை செய்வா? அது வரைக்கும் அப்படி ஒரு ப்ரொஃபஷன் இல்லை. அப்புறம் அப்புறம் தான் ஒருத்தன் இதை வேலையே ஒருத்தர் செய்யணும். யார் இதை செய்ய போறா? இட்ஸ் ஸ்கேரிங். இட்ஸ் சம்திங் நியூ. இன்ஃபெக்ஷன் ஆகுமா? என்ன ஆகும்? ஐ டோன்ட் நோ அபவுட் சர்க்கம்சிஷன் பாஸ். வாட் ஆர் யூ ஆஸ்கிங் மீ டு டு? இட்ஸ் ஸ்கேரி. நெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல். ரைட்? ஐ டோன்ட் லைக் திஸ் சேஞ்ச். எனக்கு இது புரியவே இல்லை, ஏன் இதை செய்ய சொல்றீங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆபிரகாம் பிள்ளைங்க மட்டும்தான். நானாக இருந்தால் ஏன்பா சாரா விட்டீங்க? ஏதாவது சாராக்கு அட்லீஸ்ட் ஒரு விரலையாவது கொஞ்சம் அறுத்து விடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவர், நான் மட்டும் என்ன? ரைட்? இது கூட பரவாயில்ல. இஃப் யூ ரீட் ஆன் இட் கோஸ் ஃப்ரம் 12th verse வாசிங்க. உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரிப்பா, என் வம்சத்துல வருகிற பிள்ளைங்க எல்லாம் all the children going to be born to me, they going to be circumcised. ஓகே, எனக்கு பிறக்கிறவன் பரவாயில்ல. அடுத்தது, வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது வீட்டில் இருக்கிற சர்வன்ட்ஸ் எல்லாம் கூட. அவன் யோசிச்சு, டேய் உன்கிட்ட வேலை செஞ்சதுக்கு என்னடா பண்ண? டேய் நான் வேலைக்கு வந்தவன்டா, என்ன ஏன்டா பண்றீங்க? At times, dear children of God, we go through certain pain for something which we don't done. நம்ம செய்யாத தப்புக்கு சில வழியை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றார், விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் எல்லாருமே they come under the covenant. உடன்படிக்கை கீழே வராங்களா? ஐயா, இன்னைக்கு probably if you are going through a pain which is not because of you, உன் நிமித்தம் வந்த வழி இல்லை, யாரோக்காகவும் நான் படுகிற பெயின்னாலும் நான் உன்னை சொல்றேன், கர்த்தர் உடன்படிக்கை கீழே நீ வருகிறாய். You are coming under the covenant of God even though the pain is not because of you. நீ பண்ணதுக்கான இல்ல. ஆபிரகாம் கூட அசோசியேட்டா, எப்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வருதோ வழியை அனுப்புகிறவருக்கு உனக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும், உனக்கும் அந்த மேன்மையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. So I want to tell you this morning, it could be scary, it could be painful and it's crazy. யோசிச்சு பாருங்க, இப்போ ஆபிரகாம் ஜெபம் முடிச்ச உடனே போறார், போய் இஸ்மவேல் 13 வயசு ஆகுது. இஸ்மவேல் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. இந்த பசங்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா, பீச்சுக்கு கூட்டின்னு போகிறேன், டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு ஊசி போடவே மாட்டாங்கம்மா, கவலைப்படாது ஊசி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்க பாருன்னு கழுத்து திருப்பும் போது எங்க டாக்டர் சர்றனை ஏத்திடுவார். யோசிச்சு பாருங்க, ஏப்ரஹாம் போய் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்? If he had explained what God has spoken to all his people, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வேலைக்காரங்களாம் வாங்கப்பா, கர்த்தர் சர்க்கம்சிஷன் பண்ண சொல்லிட்டார். யோ லூசா நீ? யோசிச்சு பாருங்க, these are things which are crazy, man. How do I even explain what God is telling me? There are certain times this happens in my life. சில நேரத்தில் when God gives me a vision and God gives me this is what you have to do, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது when I come and sit with my team நான் சொல்லுவேன். இதை நான் சில நேரத்தில் சொல்றதுக்கு யோசிப்பேன், இதை சொன்னா இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, I don't know. It's sometimes crazy. I want to tell you, the food bank project which we are developing, it's getting crazy. நம்ம ஏதோ ஒரு ஐடியா பண்ணதா வேற லெவலில் கத்தர் கொண்டு போட, அது செய்யுமா, சொன்னா புரியுமா, எப்படி செய்ய போறோம், காசு பார்த்துமா, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என் கத்தர் செய்ய சொன்னாரு, எனக்கு புரியல, இட்ஸ் ஸ்கேரி, இட்ஸ் பெயின்ஃபுல், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் கிரேசி, பட் ஐ வில் டூ இட் ட்ரஸ்டிங் காட். என் கத்தர் அது யாருன்னு அவர் காண்பிக்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. I want to tell you this morning, whatever you are stepping into this morning, it probably could be crazy and painful and scary. சொல்லுங்க, scary. கத்தர் சொல்றவால பயமா தான் இருக்கும். And trust the change. Right? Circumcision, when you come into the New Testament, let's just finish for the New Testament. God talks about the circumcision of the heart. Philippians, Colossians, but you can go home and read it. God talks about the circumcision of the heart. Romans chapter 2, verse 28, 29. Philippians chapter 1 to 3. God talks about the circumcision of the heart and the spirit. நீ கத்த சொல்றாரு, உன் சரீரம் சர்க்கம்சைஸ் பண்ண விடுதோ, your hearts need to be circumcised. உன் இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் வெளி தோற்றமான மாற்றத்தை காட்டுறோம். மாற்றம் எங்க வரணும்? இங்க வந்தாதான் ஆக்சுவல் சர்க்கம்சிஷன். கத்த சொல்றாரு, சுன்னத்துக்காரர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Be very careful about the people who emphasize on circumcision because they talk about only the flesh. They're not talking about the spirit and the heart. இன்னைக்கு நம்ம இருதயத்துல கர்த்தர் கொடுக்கிற மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்புறமாக கர்த்தர் பல மாற்றங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோ கர்த்தர் இதை சொல்றாரு. சோ ஏப்ரஹாம் is confused, scary. ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ணணும்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா அதை சொல்லிட்டு 14th verseல அதை சொல்லிட்டு 15th 16th verseல இதை சொல்றாரு. வாசிங்க 17th chapter. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவனை ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த சர்க்கம்சிஷன்லாம் பண்ணோம்னா மைண்ட்ல ஓடி இருக்கும், என்னடா ஆண்டவர் பண்ண சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்ன நம்பி இதெல்லாம் செய், உன் மனைவி சாராக்குள்ள ஜாதிகள் ராஜாக்களை உண்டாக்குவேன். எப்படி? ராஜாக்களை ஒன்னே இல்லை, ஒன்று கூட இல்லை. ஆனால் கத்த சொல்றாரு, trust the change which I am taking you through. இந்த மாற்றத்தை நீ நம்பு. It's scary, it's painful, but if you can trust me, ஐயா சாராக்குள்ள ராஜாக்களை உருவாக்கலாம். ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கணும், நம்ம குடும்பத்திலே அவன் பேர் கூட ராஜா இல்லை, ராஜாக்களை கத்துறோம். எஸ், I want to tell you today, dear children of God, this pain will take you to the promise. நீ படுகிற இந்த வலி என்ன பண்ணனா, உன்னை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த வலி உன்னை வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Come on, tell the neighbor, this pain. So the change will sometimes bring in pain. உள்ளேட்டு கிடையாதுங்க. Whenever you start something new, it could be a new work, new business, new place, it's going to be painful, it's going to be scary. என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் கொண்டு வருகிற மாற்றத்தை நீங்க நம்பினீங்கன்னா, இந்த மாற்றம் உங்கள் நன்மைக்கே என்று புரியும்படியாக, உலகம் காணும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 பேதுரு 6:7 இப்படியாக சொல்லுது. வாசி முடிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அத பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமா. அத லிட்டரலா பெயின் இஸ் நெசசரி. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். பக்கத்தில் ஒரு யோசிப்பார், உன் கூட சவகாசம் வச்சுக்கிந்து நான் துன்பப்பட வேண்டியதுதான், என்ன பண்றது? சில கணவர்கள் மனைவிகள் உன்னை கட்டினதுக்கு நான் பட வேண்டியதான். அப்படி இல்லை, துன்பப்பட, you will go through a lot of pain, but then what does it do to your life? வாசிங்க. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Praise, glory and honor. சொல்லுங்க, praise, glory and honor. Praise,
glory and honor for all the pain you're going through. Hallelujah. I want to finish with this word. The pain will not last, but the promise will last forever. உன் வலி நிரந்தரம் அல்ல, ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். ஹalleluya. நல்ல கையில் தட்டுவாங்க கர்த்தருக்காக. Your pain will not last, but your promise will last forever. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your testimony is going to last forever. Amen. Hallelujah. Can we stand up in God's presence right now? Jesus. Praise you must.